துரோகம் இருக்குது, கொலை பண்ணுறாங்க, பணத்துக்காக, நிலத்துக்காக, பதவிக்காக, தொழிலுக்காக, முன்னேற்றம். அவன் அழிஞ்சு நான் மேலே வரணும், அவன் எனக்கு அகேன்ஸ்டா இருக்கிறான், அவன் வளர்றான், நான் வளரல, அப்போ அவனை எதாவது நான் பண்ணணும், காசை கொடுத்து அவனை காலி பண்ணிடுறாங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்று உலகத்தில் நடக்குது. ஒவ்வொரு கேஸ் பாருங்கள், ஒவ்வொரு கேஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க. ஒவ்வொரு கேஸ் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி சொல்லுவாங்க. எதுக்குங்க சொன்னீங்க, உம்மா என்ன எதுக்குங்க கொலை பண்ண, எதுக்கியா கொலை பண்ணேன், எனக்கு கிண்டல் அடிச்சா கொலை பண்ணேன், என்னை இப்படி சொன்னால் ஒரு வார்த்தை நான் அடிச்சிட்டேன், அது எப்படி சொல்லலாம், என் ஜாதியை பற்றி பேசினான். அப்படி இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ரெண்டாவது கோபம், ரெண்டாவது பொறாமை, ரெண்டாவது துரோகங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா நன்மைகள் மறைக்கப்படுகிறது. அதோட குணம் என்ன? நீங்கள் அதை பார்க்க, யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, உங்களுக்கு விரோதம் பண்ணுறாங்களா, ஒன்றுமே இல்லை, அது பிசாசு அவனை வஞ்சித்து இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவர் உங்களை விலக்கி இருக்கிறார், தீமையிலிருந்து உங்களை ரட்சித்து இருக்கிறார், உங்களை காத்து இருக்கிறார், உங்களை செப்பரேட் பண்ணுறாரு, தனியாக உங்களை கொண்டு வராரு. அல்லேலூயா. உங்களை ஏன் ஆண்டவரே என்னை வெறுக்கிறாங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு இன்னல் இவ்வளோ கொடுக்குறாங்க, ஆண்டவரே ஏன் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, உன்னை தனியாக கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். லோத்து கூட ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் அழிக்கும் போது நீ வான்றாரு, உன் இனத்தையும் தேசத்தையும் தகுப்படி விட்டு வா, புறப்பட்டு வான்றாரு. இவர் வரும்போது தான் அண்ணன் மகனை கூப்பிட்டு வர்றாரு, லோத்தையும் கூப்பிட்டு வர்றாரு. ஆண்டவர் பாருங்க, லோத்தை பிரித்த உடனே, லோத்து தனியாக போன உடனே ஆண்டவர் தரிசனம் வர்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாமும் தரிசனமாகிறார். அப்போ என்னன்னா, லோத்தனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லக்கூடாது, மற்றவர்களால் நீ ஆசீர்வதிப்பட சொல்ல, கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இது நீங்க நினைக்கும் போது என்ன நினைக்கலாம், என்னடா இது இப்படி இருக்கிறாங்களே ஜனங்க, ஏன் இவ்வளோ துரோகம் இருக்கிறாங்க, ஏன் இப்படி நம்பிக்கை அற்றவளாக இருக்கிறாங்க, ஏன் நம்ப முடியல, யாருமே நம்ப முடியலன்னா, ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நம்புன்றார். அல்லேலூயா. நீங்கள் அவரை நம்பும் போது நீங்கள் பிழைப்பீங்க, அவரை நம்பும் போது நீங்கள் வாழ்வீங்க, அவரை நம்பும் போது அவர் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டார், அவர் ஒருபோதும் உங்களை துரோகம் பண்ண மாட்டார், உங்களை ஒருபோதும் அவர் தீங்கு செய்ய மாட்டார். அவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாதனும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. அப்போ இயற்கை ஆப்போசிட்டாக இருக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்குது. என்ன? இயேசு எல்லாம் மறுதளிக்கிறாங்க. நேசித்தவர்கள்லாம், இயேசுவே இவர் இரட்சகர், இவர் மேசியா, ஓசன்னா